ஒன் பாட் உருளைக்கிழங்கு குருமா ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கன்சிஸ்டன்சியும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இது வந்து சப்பாத்தி, பூரி, ஜீரா ரைஸ், புலாவ், பீஸ் புலாவ் எல்லாத்தோடையும் சூப்பரா இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம டைல்யூட் பண்ணிட்டாலே போதும். எல்லா டிஃபனுக்குமே ஃபர்ஸ்ட் கிளாஸா மேட்ச் ஆயிடும். வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒன் பாட் ரெசிபி பார்க்க போறோம். 2 உருளைக்கிழங்கும் ஒரு குக்கர் இருந்தா போதும். மற்றபடி சிம்பிளான இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி நல்லா டேஸ்டியா, கிரீமியா, ரிச்சான ஒரு குருமா பண்ண போறோம். இந்த உருளைக்கிழங்கு குருமா பண்றதுக்கு ரொம்ப அதிகமான மசாலா வேண்டாம், ரொம்ப எண்ணெயும் தேவையில்லை, எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிறது அந்த மாதிரி எந்த வேலையுமே இருக்காது. எல்லாத்தையும் ரெடி பண்ணி குக்கர்ல போட்டு 3 விசில் வர விட்டாலே போதும். இந்த உருளைக்கிழங்கு குருமா ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடும். இது வந்து சப்பாத்தி, பூரி, ஜீரா ரைஸ், பீஸ் புலாவ், மிக்ஸ் வெஜ் புலாவ் இந்த மாதிரி எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணா போதும். நம்ம இட்லி தோசைக்கு கூட தொட்டுன்னு சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒன் பாட் உருளைக்கிழங்கு குருமா குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல குக்கர் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 இன்ச் பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு மசாலா இலை, ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துப்போம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருந்தேன். அப்படியே குக்கர்ல சேர்த்துடலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வதங்கிறதுக்குள்ள இதுக்கு தேவையானதை நம்ம அரைச்சிடுவோம். மிக்சி ஜார்ல 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4-5 பல்லு பூண்டு, இது வந்து ஆப்ஷனல். 5-6 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, சோம்புக்கு பதிலாக நம்ம ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியா 2 மீடியம் சைஸ் தக்காளியா ரஃபா கட் பண்ணி சேர்த்துருவோம். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், இதையும் மிக்சி ஜார்ல சேர்த்துருவோம். கொஞ்சம் அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அரைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கிடைச்சிரும். இதை ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி 1 நிமிஷம் வதங்கி எடுத்து உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னும் 1 நிமிஷத்துக்கு இதை வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி எடுத்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடுவோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் இருந்ததுனால நான் தண்ணியே விடாம அரைச்சிருக்கேன். அதனால இது போல ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சிக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுப்போம். இதுல ஒரு 200 ml ஜலம் விட்டுக்கலாம். நான் மிக்சி ஜார்ல கலந்து விடுறேன். ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாம். ஏன்னா இது வேகரிச்சு இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இன்னொரு 100 ml நான் தண்ணி விடுறேன். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். டேஸ்ட் பண்ணி பாருங்க, உப்பு காரம் கம்மியா இருந்தா கூட நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். பாருங்க, 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்செடுத்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கொதிக்கணும். அப்பதான் வந்து நம்ம குக்கர் மூடினா கூட அடியில தீயாம கரெக்டா வெந்து வரும். இப்ப குக்கர் மூடிய மூடிட்டு 2ல இருந்து 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் 3 விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடிய திறந்துடலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சியும் பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த உருளைக்கிழங்கு வந்து நமக்கு இப்படியே பீஸ் பீஸா இருக்கட்டும் அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். இல்லைன்னா கரண்டியால கொஞ்சம் மஸ்டியும் விட்டுக்கலாம். ஒருவேளை கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணியா வேணும் அப்படின்னா வெந்நீரை விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி பூரிக்கு வந்து இது கரெக்டா இருக்கு. ஒருவேளை தோசை, இட்லி இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வெந்நீரை விட்டோம்னா கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டா வந்துடும். உருளைக்கிழங்கும் பாருங்க நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. கொஞ்சம் தாராளமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். ஒன் பாட் உருளைக்கிழங்கு குருமா ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கன்சிஸ்டன்சியும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. உருளைக்கிழங்கு குருமாவை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். ஒரு சொட்டு எண்ணெய் சேர்க்காம புல்கா ரொட்டி பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா அப்படி பூரி மாதிரி உப்பி வருது.
பாருங்க இவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. சாஃப்டான புல்கா ரொட்டி பண்ணிருக்கேன் பாருங்க. பேப்பர் மாதிரி நல்லா மெலிசா இருக்கு. நம்ம வேணும்னா நெய் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். நல்லா பஞ்சு போல சாஃப்டா இருக்கும். அடுத்த நாள் சாப்பிட்டா கூட இதே மாதிரி இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம 1 pot உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியிருக்கோம். இதுவும் பாருங்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா சாஃப்டா வெந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நம்ம உருளைக்கிழங்கு குருமாவை சப்பாத்தியோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட்டகாசமா இருக்கு. உருளைக்கிழங்கு அப்படியே பஞ்சு போல சாஃப்டா வெந்திருக்கு. இந்த கிரேவியும் வந்து நல்லா கிரீமியா ரிச்சா ரொம்பவே பிரமாதமா இருக்கு. அந்த தக்காளியோட லேசான புளிப்பு இருக்கு. அது வந்து சாப்பிடறதுக்கு நல்லாவும் இருக்கு. ரொம்ப மசாலா பிளேவர் அதெல்லாம் இல்ல, லைட்டா தான் இருக்கு. நம்ம சப்பாத்திக்கு இந்த உருளைக்கிழங்கு குருமா பண்றோம் அப்படின்னா மாவு பிசைஞ்சு அந்த ஊறுற நேரத்திலேயே இந்த குருமா வந்து நமக்கு ரெடி ஆயிடும். ஜஸ்ட் குக்கர்ல தாளிச்சு நம்ம மிக்சியில அரைச்சதை கலந்து 3 விசில் வர வச்சாலே போதும். சூப்பரான குருமா வந்து குவிக்கா ரெடி ஆயிடும். மசாலாலாம் வந்து நம்ம வதக்காம அப்படி குக்கர்ல விசில் வர வச்சோம் அப்படின்னா பச்சை வாசனை இருக்காதா அப்படின்னு தோணும். துளி கூட பச்சை வாசனை இருக்காது. நம்ம எண்ணெயில வதக்கி பண்ணா எந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்குமோ அதை விட இந்த குருமா வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த குருமா வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, பிரஞ்சுக்கு, லஞ்ச் பாக்ஸ், டின்னர் இந்த மாதிரி எல்லா நேரத்துலயுமே பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு அப்படிங்கறதுனால குழந்தையில வந்து விரும்பி சாப்பிட்டுருவா. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த 1 pot ரெசிபியான உருளைக்கிழங்கு குருமாவை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.